Hi friends, welcome back to Vijay's School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் பசங்க எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஈவினிங்கில் சுட சுட நல்லா மொறு மொறுன்னு ஆனியன் போண்டா, அதுவும் டீ கடையில் செய்கிறா போல் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் போண்டா எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான டீ கடை வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா இதை போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விடாமல் இதை போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா வெங்காயம் சாஃப்டாகிடும். அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியும் வெளியே வந்துடும். நம்ம இதில் எக்ஸஸாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா இதை போல் வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடும். சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வெந்தும் கொடுக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் துண்டாக நறுக்குன இஞ்சி, பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசைகிற நேரத்துக்கு நீங்கள் எண்ணெயை சூடாக்கிடுங்க. ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதும் இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்தா நம்மளுக்கு அந்த ரெட் கலரும் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஒருவேளை மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதை போல் தெளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. சப்போஸ் அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவோ அப்படி இல்லைனா கடலை மாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது இன்னும் கூட நம்மளுக்கு பைண்டிங் ஆகணும் அப்படின்னா சூடான எண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன் போண்டா போடுறதுக்கு. அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு போண்டா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதே சமயம் போண்டா பிரியாது, க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டீ கடையில் இருக்கிற போண்டா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போண்டா போட ரெடி ஆகிடுச்சு. கையால் இது போல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்க்கு நீங்கள் எடுத்து போட்டால் போதும். டீ கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் போண்டா. உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் தான் போடுறேன். இந்த சைஸ் போட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 13 போண்டா அளவுக்கு கிடைக்குது இந்த 4 வெங்காயத்துக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் 2 நிமிஷம், அடுத்த பக்கம் 2 நிமிஷம், மொத்தமாக 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு போண்டா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஒரு சைடு நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நீங்கள் திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். டீ கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நாம் இந்த ரெட் சில்லி பவுடர்லேயே கலர் இருக்கும். ஸோ அதனால் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் நீங்கள் ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டுமே நான் சேர்த்துருக்கேன். நான் ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்க்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. டீ டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா சூடாக நீங்கள் முறுமுறுன்னு அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். கூடவே டீயும் வச்சிட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடும். ஒரு ஃபில்லிங்கான ஒரு போண்டாவும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சில டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஆனியன் போண்டா நீங்களும் வீட்டிலே செய்யலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் அதில் செட் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ஸ்நாக்ஸ் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளான மெத்தடில் எப்படி குயிக்காக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Viji. Thanks for watching.